ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு சிற்பி இருந்தார். அந்த சிற்பி வந்து ரொம்ப அழகாக சிலைகள் வடிக்கிறது, ஸ்டாச்சு செய்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டானவர், நம்பர் 1 அவர் வந்து அந்த சிற்பி. அவரை பற்றி எல்லா நாட்டு மக்களுக்கும் அவரை பற்றி தெரியும். இந்த கிராமத்தில் இந்த சிற்பி இருக்கார், ரொம்ப ஃபேமஸான சிற்பி, அவர் ரொம்ப அழகாக சிலை செய்வார்னு அவரை பற்றி எல்லா இடத்துக்கும் தெரியும், எல்லா நாட்டுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு ராஜா வந்து ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு நினைக்கிறார். கோயில் கட்டினா அதுக்கு அழகான சிலை வேணும்ல, சாமி சிலை வேணும்ல. அப்போ கேட்கும்போது இவர் பேரை தான் சொல்கிறாங்க. உடனே ராஜா மந்திரியை கூப்பிட்டு நாளைக்கே இந்த சிற்பியை கூப்பிட்டு வாங்க அப்படின்றார். உடனே மறுநாள் சிற்பி வராரு, ராஜாவுக்கு வந்து வணக்கம் சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப அழகாக சிற்பம்லாம் செதுக்குவீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமாங்க ராஜா, நான் செய்கிற சிற்பங்கள் நல்ல ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சிற்பங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சிற்பி. ஓகே, அப்படின்னா நீங்கள் ஒரு அழகான சாமி சிலை செஞ்சு தரணும், ரொம்ப தெய்வீகமாக உயிரோட்டம் உள்ள ஒரு சாமி சிலை வேணும். ஆனால் 1 மாதத்துக்குள்ள எனக்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த சிற்பி போகிறார். சிலை செய்கிறதுக்கு கல் வேணும்ல. அப்போ காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கல் இருக்குது. சிற்பிக்கு அந்த கல்லை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ஆஹா, இந்த கல் சூப்பராக இருக்கே, இதில் ஒரு உயிரோட்டம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கல்லுகிட்ட போய் கேட்குறாரு. கல்லே, உனைய மாதிரி ஒரு சிலை செய்ய போகிறேன், ஒரு சாமி சிலை செய்ய போகிறேன், அதுக்கு நீ தயாரா, நீ ரெடியான்னு கேட்குறாரு. உடனே கல்லும் ஓகே, நான் ரெடி, என்னைய வந்து சாமி சிலையாக்கிக்கலாம் அப்படின்னு அந்த கல் ஓகே சொல்லிடுச்சு. உடனே ஒரு உளி சுற்றி எல்லாம் எடுத்து டக்கு 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 டக்குன்னு செதுக்க ஆரம்பிக்கிறார். உடனே கல் ஆன்னு அழுகுது. என்ன சிற்பி நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், உளியை வச்சு அடித்தா தானே நான் சிலை செய்ய முடியும் அப்படின்னு சிற்பி சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுருங்க, நான் இப்படியே கல்லாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஒரு 2 வாரத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்றார். அது நோ சொல்லிடுச்சு, முடியாதுன்னு சொல்லிடுச்சு அந்த கல். சரின்னு விட்டுட்டாரு. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், விட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. உடனே திரும்பி பார்க்குறாரு, ஒரு குப்பைக்குள்ளே ஒரு கல் கிடக்கு. உடனே இந்த கல் கூப்பிடுது, சிற்பியை நீங்கள் பேசுகிறத நான் கேட்டேன், நான் ரெடியாக இருக்கேன், சிலை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்னைய வச்சு சிலை செய்யுங்க அப்படின்னு இந்த கல் சொல்லுது. சிற்பி சொல்கிறார், நீயே குப்பையில் இருக்க, உன்னை எப்படி நான் வந்து சாமி சிலை செய்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், உன்னைய வச்சு எப்படி செய்ய முடியும்னு கேட்குறாரு. உடனே இந்த கல் சொல்லுது, குப்பையில் இருக்க கல் கோபுரத்தில் போய் உட்கார முடியும், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்துச்சுன்னா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க அப்படின்னு இந்த கல் சொல்லுது. உடனே அவர் சரின்னு சொல்லிட்டு இந்த கல்லில் வந்து உளி எடுத்து செதுக்க ஆரம்பிக்கிறார். பார்த்தா நல்ல பழைய கல்லாக, சூப்பரான கல்லாக இருக்குது. 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சாமி சிலை செஞ்சுட்டார். ஒரு தெய்வீகமாக ஒரு உயிருள்ள ஒரு சாமி சிலை தான் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அவருக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு சிற்பிக்கே. உடனே ராஜாட்ட போய் சொல்கிறாரு. உடனே ராஜா உடனே இது கோயிலில் வச்சு, கோயிலில் கருவறையில் தான் சாமி சிலையை வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும் தானே, அம்மா அப்பா கூடலாம் போயிருப்பீங்கல்ல. சாமி கோயிலில் போய் கருவறையில் போய் சாமியை வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கு வந்து சூடம் காமிச்சு ஆராத்தி எடுத்து நிறைய பண்ணுறாங்க. அந்த சிலைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே சிற்பியை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், என்னை இவ்வளோ அழகாக ஒரு சிற்பமாக என்னை வடிச்சிருக்கீங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து என்னை கும்பிட்றாங்க, எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிற்பிக்கு தேங்க்ஸ் சொல்லுது. உடனே சிற்பி சிரிச்சுக்கிட்டே கோயிலை விட்டு வெளியே வரார். வெளியே வந்து யாரோ கூப்பிடுறாங்க. பார்த்தா அந்த படியில் இருக்க கல் கூப்பிடுது. உடனே சிற்பி, உங்களுக்கு என்னை தெரியுதா அப்படின்னு கேட்குது. இல்லையே, யாருக்கு தெரியல அப்படின்றாரு சிற்பி. நீங்கள் முத என்கிட்ட தான் வந்தீங்க இந்த மாதிரி சிலை செய்யணும்னு சொல்லிட்டு, நான் தான் எனக்கு வலிக்குது வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ பாருங்கள், என்னை கொண்டு போய் கோயில் படிக்கல்லாம் போட்டுட்டு எல்லாரும் என்னை மிதித்து தான் உள்ளே போகிறாங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் போகுது அந்த உள்ளே இருக்க சிலையை பார்க்க, ஸ்டாச்சுவை பார்க்க, எல்லா மக்களும் என்னை மிதிச்சு தான் போகிறாங்க, எனக்கு இப்போ உடம்பெல்லாம் வலிக்குது. அப்பயே நீங்கள் இந்த ஒளியோட வலியை நான் தாங்கியிருந்தேன்னா நானும் இந்த உள்ளே போய் உட்காந்துருப்பேன் கருவறையில்,
நான் அதை தவற விட்டுட்டேன் அப்படின்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணுது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? சிரிச்சிட்டே போயிட்டேன். நம்மளும் அப்படி தான். நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அந்த இடத்துக்கு போகணுன்னா நிறைய வழி தாங்கணும். வழி தாங்கினா தான் நம்ம உயரமான இடத்துக்கு போக முடியும். இல்லை வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு மொபைல் விளாண்டுட்டு நல்லா தூங்கிட்டு இப்படி இருந்தோன்னு வைங்களேன், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டைம் தானே, நீங்கள் படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம், படிக்கலைன்னா ஒன்றும் கிடையாது. அப்படி தானே? வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இந்த முதக்கல்ல நோ சொல்லிச்சுல, அது மாதிரி இருக்கக்கூடாது. வர்ற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ ஸ்கூல்லே டீச்சர் கூப்பிடுவாங்க, யாரா டான்ஸுக்கு பாட்டு பாடுறதுக்கு யார் பேர் கொடுக்குறீங்கன்னா, நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு பேரெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஷையாக உட்காந்துருப்போம். ஆனால் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க, ப்ரைஸ் வாங்கும்போது நம்ம எதாவது பார்த்துட்டே இருப்போம். அடடா மிஸ் நம்மள்கிட்ட கேட்டாங்களே, நம்ம தானே நோ சொன்னோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி தானே? எந்த வாய்ப்பையுமே தவற விடக்கூடாது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் நம்ம நினச்ச ஹைட்டுக்கு போக முடியும். சரியா? தான் வழி தாங்கணுன்றாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பெயின் இருக்கும் தானே. டான்ஸ் ஆடிட்டே இருந்தாலும் கால் வலிக்கும், ஸ்போர்ட்ஸில் கீழே விழுந்து ரத்தம் வந்து, அப்படி தானே? இப்போ சைக்கிள் ஓட்ட பழகும்போது பாருங்கள், சைக்கிள் ஓட்டிட்டு பெடல் போட்டு போகும்போதே டொம்முன்னு கீழே விழுவோம். ஆனால் அப்படி கீழே விழுந்தால் நம்ம சைக்கிளே ஓட்ட முடியும். அப்படி தானே? அதனால் நம்ம அச்சீவ் பெருசாக இருக்கணும், அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வர்ற வாய்ப்புகளை நோ சொல்லக்கூடாது. சரியா? ஆச்சு. நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.